கொடுத்த கடன் நீக்கப்படும் என்பதை போன்ற நல்ல திட்டங்களை சொல்லி இருக்கின்றார்கள். பாலின் விலை 7 ரூபாயாக செய்வோம் என்று மிகவும் நல்ல செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகச்சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து சேரலாம் என்று அழைப்பு விடுத்தீங்க. இந்த நிலையில பீட்டர் அல்போன்ஸ் அதிருப்தியில் இருக்காங்க. அவர்களை இணைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? நீங்கள் ஏற்கனவே 2-3 மாதங்களாக காங்கிரஸ் தமாகவில் இருந்த பல பேர் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த தமாகவினர் பெருமளவில் இணைய இருக்கின்றார்கள். விரைவில் பீட்டரும் அதேபோல் மற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற விஸ்வநாதனை போன்றவர்கள் எல்லாம் விரைவில் இணைய இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப் வந்து விரைவில் இணைய போறத ஒரு தகவல் இருக்கிறார். நீங்கள் யாரை வந்தாலும் நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையான தேசிய உள்ளங்களை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாசனை மட்டும் எங்களால் ஏற்க முடியாது. காரணம், அவர் மதவெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதிலிருந்து அவர் காங்கிரசிற்கு வருவதற்கு லாயக்கற்றவராகிவிட்டார். வெற்றி கூட்டணி கனவோடு தமாக இருந்தாங்க. இந்த நிலையில் விஜயகாந்தோடு அவர் சென்று சேர்ந்திருப்பதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து? அவர் வெற்றி கூட்டணி அவர் தான் முதலமைச்சர் என்ற வகையெல்லாம் கட்சி துவங்கப்பட்ட நிலையில இப்போ வந்து விஜயகாந்தோட கூட்டணி அமைத்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் அந்த கூட்டணியை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அது அநேகமாக தேர்தலுக்கு முன்பே காணாமல் போய்விடும். கொஞ்சம் ஏதாவது இருந்தால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் காணாமல் போய்விடும். கட்சியில சேர்றாங்க, அப்ப கூடுதல் இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதிக அளவிலான தமாகவினர் இப்போ வந்து உங்க கட்சியில சேர்றாங்க. அப்படிங்கும்போது கூடுதல் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் தமாக அவர்கள் சேருவது ஒன்றும் புதிது கிடையாது. தமாகவில் இருக்கின்ற தேசிய உள்ளங்கள் காங்கிரசிற்கு வருவது என்பது அவருடைய சொந்த வீட்டிற்கு வருவது போன்ற ஒரு நிலைதான். ஆகவே தேர்தல் கூட்டணி என்பது எங்கள் காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எண்ணிக்கையும் முடிந்து விட்டது, தொகுதிகள் எது எது என்றும் முடிந்து விட்டது. ஆகவே அதிலே மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்போம், பிரச்சாரம் செய்ய வேண்டிய நேரத்தில் பிரச்சாரம் செய்வோம்.